ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி. அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்ல பிள்ளையே, என் செல்ல குழந்தைகளே, உன் வேண்டுதல் எல்லாம் நிறைவேறியது என் செல்லமே. உன் 2 விருப்பங்களில் ஒன்று நிச்சயமாக நிறைவேறும். இந்த முருகப்பெருமான் சொல்வதை யாரிடமும் சொல்லாமல் தனியாக கேள். இப்பொழுது உன் வீடு நோக்கி இந்த முருகப்பெருமான் வந்து கொண்டிருக்கிறேன். இந்த முருகப்பெருமானை வரவேற்க தயாராக இரு. எப்படி இந்த காரியத்தை நடத்தப் போகிறேன் என்று கண்ணீர் மல்க என் பாதத்தில் விழுந்து அழுதாய், காத்திருந்தாய், பொறுமையாக இருந்தாய். அதற்காகத்தான் இதோ வந்துவிட்டேன் என் செல்லமே. நான் இருக்கும்போது நீ ஏன் கண் கலங்குகிறாய்? உனது காரியத்தை நல்லபடியாக முடித்து தரப்போகிறேன். உனக்கு வேண்டியதையெல்லாம் தந்து உன்னை வழி நடத்தி செல்ல உன் முருகப்பெருமான் நான் இருக்கிறேன். உன்னை எந்த ஒரு சூழ்நிலையிலும் நிச்சயமாக கைவிட மாட்டேன். முருகா, நான் உழைக்கிறேன், முயற்சிக்கிறேன், பின் ஏன் என்னால் வெற்றியை அடைய முடியவில்லையே என என்னிடத்தில் நீ கேட்கிறாய். உன் உழைப்பும் முயற்சியும் உண்மைதான். ஆனால் வெற்றி என்னும் பூக்களை பறிக்க சில முட்களிடம் காயப்பட்டுத்தான் ஆக வேண்டும். உன்னை நல்லபடியாக உயர்த்துவேன். படிப்படியாக உயரப்போகிறாய். மீண்டும் உன் கைதான் ஓங்கப் போகிறது. உனக்கான ஆசைகள், எண்ணங்கள் அனைத்தும் மீண்டும் நிச்சயமாக நிறைவேறப் போகிறது. எல்லாம் நிறைவேற உனக்கு இந்த முருகப்பெருமானின் அருள் பக்கபலமாக இருக்கும். கவலைப்படாதே. பிறகு பார், உன் வாழ்க்கை வளமாகும். இந்த உலகமே ஒரு மாயை தானே. கஷ்டமான சூழ்நிலை வரும்போது இந்த முருகப்பெருமானை நினைத்து கொண்டு ஓம் முருகா முருகா என்று என் நாமத்தை சொல்லி என் மீது பாரத்தை போட்டுவிடு. பிறகு உனக்கானது எல்லாம் நல்லது விதமாக எல்லாவற்றையும் நடத்தி காண்பிப்பேன். அதே போலத்தான் நேரம் வந்து விட்டால் குடிசையில் இருப்பவர்கள் கூட குபேரனாக ஆகலாம். அதற்கான நேரம் இதுதான் என் செல்ல பிள்ளையே. நீ எல்லா வளங்களையும் பெற்று சௌபாக்கியமாக வாழப்போகிறாய். நோய்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி சந்தோஷமாக வாழப்போகிறாய். முள் மேல் நடந்த நீ இனி மலர் மேல் பயணிக்கப் போகிறாய். உன் வாழ்க்கை பூங்காவனமாக பூத்து குலுங்கப் போகிறது. இனி உன் காட்டில் மழைதான். வறண்டு போன உன் வாழ்க்கை எப்படி செழிப்பாகப் போகிறது என்பதை மட்டும் பார். ஒருவர் உனக்கு நேரம் சரியில்லை என்று கூறினால் அதை கண்டும் காணாமல் விட்டுவிடு. உனக்கான நேரத்தை படைப்பவனே நான் தானே. அதை நல்லதாகவும் வெற்றியாகவும் நல்லதொரு விஷயமாகவும் மாற்றி அமைப்பேன். இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். நீதான் இரவில் சந்திரனாகவும் பகலில் சூரியனாகவும் இருந்து வீட்டிற்கு ஒளியை அமைக்க வேண்டும். இப்போது உன் மனதில் இருக்கும் சந்தோஷம் மறைந்து விடுமோ என்று யோசிக்கவே யோசிக்காதே. நிச்சயம் அது நிலைத்திருக்கும். இனி உன் வளர்ச்சியை யாராலும் தடுக்கவே முடியாது. நீண்ட நாட்களாக வேண்டியதை கொடுத்து உன்னை மனமகிழ்ச்சியோடு வாழ வைக்கப் போகிறேன். பிறகு மனம் போல வாழப்போகிறாய். உன் மன கஷ்டங்கள் தீர்ந்து வேண்டியது கிடைக்கும். உன் கனவுகளும் ஆசைகளும் நிறைவேறும். உன்னால் எதையும் சாதிக்க முடியும். ஏனென்றால் இந்த முருகப்பெருமான் யாராவது ஒருவர் என் ரூபத்தில் வந்து உனக்கு உதவி செய்ய நிச்சயமாக வருவார். நீ கனவில் கூட நினைத்து பார்க்காத அற்புதங்களை உன் வாழ்நாளில் நிச்சயமாக உயர்த்தப் போகிறேன். உண்மையுடனும் உயர்வான குறிக்கோள்களுடனும் ஊக்கத்துடனும் செயலாற்றும் உனக்கு நன்மைகளும் அதிசயங்களும் ஒவ்வொன்றாக இப்பொழுது நடக்கப் போகிறது பார். மிகப்பெரிய ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்றி விட்டேன். உன் நம்பிக்கை வீண் போகவில்லை. உன் பொறுமை வீண் போகவில்லை. அனைத்தும் பல மடங்கு நன்மைகளுடன் உன் வாழ்க்கைக்கு அற்புதமாக மாறப்போகிறது. இனி உன் வாழ்வில் எல்லாம் நல்லது மட்டும்தான் நடக்கப் போகிறது. ஆம் செல்லமே, நல்ல நல்ல வாய்ப்புகளை உனக்கு தரப்போகிறேன். அதை நழுவ விடாமல் பெற்றுக்கொள்ள தயாராக இரு. உன் பிரச்சனைகளை தீர்த்து வைத்துவிட்டு நிறைவான வாழ்க்கைக்கு வழிவகுக்கப் போகிறேன். முருகா முருகா என்று என் நாமத்தை சொல்லிவிட்டு நிச்சயமாக நிம்மதியாக இரு என் செல்லமே.
பிறகு பார், உனக்கான நல்ல செய்தி அடுத்தடுத்து உன் செவியில் கேட்கும்படி நான் அருள் பாலிப்பேன். அந்த மகிழ்வான செய்தியை கேட்ட பிறகு நீ கவலைகளை மறந்து நிம்மதி அடைவாய். உன் கவலைகளுக்கு மருந்தாக உன்னோடு நான் என்றும் இருப்பேன். அற்புதங்களால் உன்னை உயர்த்தப் போகிறேன். இனி நீ எடுத்த காரியத்தில் வெற்றி மட்டுமே பெறப்போகிறாய். பட்டை தீட்டிய வைரம் போல ஜொலிக்கப் போகிறாய். ஆம் செல்லமே, நீ இது நாள் வரை என் மீது வைத்திருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை ஒரு நாளும் வீண் போகவதில்லை. உனக்கான மிகப்பெரிய மகிழ்ச்சி நிச்சயமாக 3 செய்திகளுடன் காத்திருக்கிறது. அதில் நிச்சயமாக 2இல் 1 நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். நிச்சயமாக உன்னை தேடி வரப்போகிறது. உனக்கான வேலைகள் நடந்து முடிந்து விட்டது. அதீத சக்தியை உனக்கு கொடுக்கப் போகிறேன். உன் பண பிரச்சனைகளையும் உன் குடும்பத்தில் உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளும் கண்டு வருத்தப்படாதே. அனைத்திற்கும் தீர்வானது என்னால் வழங்கப்பட்டு விட்டது. தீர்வுகள் உன் கையில் கிடைக்கப் போகும் நேரம் மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறாய். ஆம் செல்லமே, பிறகு பார், உன் மகிழ்ச்சிக்கு ஆரம்பமாக நல்லதொரு நாளாகத்தான் இன்று அமைந்திருக்கிறது. உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் என்று பலமுறை சொல்லிவிட்டேன். அதில் நீ பயணம் செய்ய போகிறாய். உன்னை இந்த முருகப்பெருமான் கண்கலங்க விடமாட்டேன். உன்னை உயர்ந்த நிலைக்கு மாற்றுவேன். நீ கண்கலங்கினால் என் மனம் வலிக்கின்றது. கவலைப்படாதே என் செல்லமே. இதோ உன்னை விட்டு பிரிந்தவர்களை உன்னுடன் சேர்க்கப் போகிறேன். உன் காத்திருப்புக்கு பலன் கிடைத்து விட்டது. உன் பல சூழ்நிலைகளால் இழந்ததை கிடைக்கப் பெறும்போது உன் மனம் சந்தோஷப்படுவதை நிச்சயமாக அறிவேன். உன் வாழ்க்கை மாறப்போகிறது. கவலைப்படாதே, மகிழ்ச்சி பெருகப் போகிறது. என்னுடைய அனுமதி இல்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுகிறவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம். ஆகவே என்னை நம்பி என்னிடத்தில் ஐக்கியமாகிவிடு. பிரச்சனைகளை கொடுக்க தெரிந்த எனக்கு தீர்வையும் கொடுக்க தெரியும். முருகா, எனக்கு எதையும் செய்யவில்லை என நீ கதறிய அழுத நாட்கள் முடிந்து போய்விட்டது. இனி ஆனந்தமான காலம் உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. உன் துன்ப நாட்கள் முடிவுக்கு வந்து இன்பம் சேரப்போகிறது. ஆகவே கடந்து போன காலத்தினை பற்றி கவலைப்படக்கூடாது என் செல்லமே. உன் லட்சியத்தை அடைய எத்தனை தடவை நீ தோற்றாலும் தடைகள் வந்தாலும் இழிவாக பேசினாலும் தளர்ந்து போகாது. இதோ உன் வேண்டுதல்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகிறது. உனக்கான 2 விருப்பங்களில் ஒன்று நிச்சயமாக நிறைவேறும். ஆம் செல்லமே, உனது எண்ணங்கள் நிச்சயமாக நிறைவேறும். எதை எதை இழந்தாயோ அது எல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது. இது தெரியாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். நம்பிக்கையோடு இரு. அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்து விட்டது. இனி நீ மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி. ராஜயோகத்தில் வாழப்போகிறாய். ஆம் செல்லமே, நான் சொல்லுவதை மனமும் வந்து கேட்டு விட்டாய் அல்லவா? உனக்கானதை நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி தருவேன். இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.